ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தக்காளி சூப்பு. எப்படி தக்காளி சூப்பு வைக்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தேங்காய் அரை மூடி இருந்தால் போதும், சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம், தக்காளி ஒரு 4லேருந்து 5 கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் மிளகாய், பச்சை மிளகா ஒரு 4 இல்லை 5 எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். அடுத்து ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றினா இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நம்ம முக்கால்வாசி சமையலுக்கு நல்லெண்ணெய் நமக்கு தெம்பும் உடம்போட வலிமையும் போனோட ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கறதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அதே நேரம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை கம்மி பண்ணிடுங்க. இதில் சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். சோம்பும் பட்டையும் நமக்கு நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட்டு, அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஏலக்காய் அதே மாதிரி தான் நமக்கு. இது மூணுமே இந்த குழம்புல என்னதான் உப்பு இருந்தாலும் லைட் ஸ்வீட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். சீரகம் குளிர்ச்சி தரும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4-5 நான் நடுவில் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். இதுவும் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை ஒரு 4ஆக வெட்டி அதுக்கப்புறம் அதை இந்த இதோட வேக வைக்க போகிறோம். தக்காளியோட தோல் தானாக உறிஞ்சிட்டு வரும் வெந்த பிறகு. அதனால இந்த மாதிரி 4ஆக வெட்டிட்டோம்னா உள்ளே அந்த ஆவியிலே வெந்து அதோட தோலை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். தோல் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த தோல் கொஞ்சம் அது டிஸ்டர்ப் பண்ணும். அதனால நம்ம அந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துருவோம். ஒரு 3லேருந்து 4 தக்காளி நல்லா நடுவில் கட் பண்ணிவிட்டு அதை இதோட சேர்த்து வேக வைப்போம். தக்காளி எல்லாமே கட் பண்ணி நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி விட்டு ஒரு வதக்கு மட்டும் வதக்கிட்டு இதில் நம்ம வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் நம்ம போட போகிறோம். வெங்காயத்தை நல்லா ஒரு நீல வாக்கில் நான் கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டை ஒரு நல்லா தட்டி போட்டு அதோட இது பாருங்கள் நல்லா தட்டிட்டு தோலை கொஞ்சம் எடுத்துட்டு இதோட நான் சேர்த்து போட்டுறேன். பூண்டு தோல் தட்டி போடுறீங்கன்னா முன்னாடி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நம்ம எதை செஞ்சாலும் கழுவிட்டு தான் செய்வோம். ஆனால் சில விஷயத்த விட்டுருவோம். அதே மாதிரி தான் இந்த பூண்டு, மிளகாய் அதெல்லாமே நம்ம கழுவிட்டு செய்கிறப்போ வெளியில் இருக்க தூசியோ ஏதோ இருந்துச்சுன்னா இதில் போயிடும். நல்லா கழுவிட்டு தட்டி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். இதோட கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டோம்னாலே உங்களுக்கு அந்த தோல் நல்லா உறிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடணுன்னா மிளகாத்தூள் போடுங்க. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கிறதுனால அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட வேக வச்சாலே நல்லா வெந்துடும். இதுக்கு இடையில நம்ம தேங்காவை ஒரு அரை மூடி எடுத்துக்கலாம். அதை கீத்து போட்டு வச்சுக்குவோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. அதாவது தோல் உரிகிற அளவுக்கு ஒரு முக்கால் வெந்துருச்சு. இந்த தோல் எல்லாமே நம்ம எடுத்து போட்டுருவோம். தோல் எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா நசுக்கி விட்டுட்டு இப்போ சதை மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் வேவுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அதனால் அதை இதோட நசுக்கி விட்டுருவோம்.
உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகம் வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து எனக்கு எல்லா தேங்காவாக இருக்கிறதுனால நான் ஒரு தேங்காய் போட்டுக்கிறேன் புதுசாக. உங்களுக்கு தேங்காய் வந்து கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா வந்து அரைச்சிட்டு கீத்து போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு அரை அரைச்சிக்கலாம். நல்லா வந்து மைய அரைக்கணும்ட்டு இல்லை, கொஞ்சம் வந்து நரன்னு இருந்தால் கூட, அதாவது கொஞ்சம் தக்காளி தெரிகிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அந்த பேஸ்ட்டை வந்து திருப்பி நம்ம வந்து சட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி, அந்த மிக்ஸி கழுவோம் இல்லையா, அந்த தண்ணியே வந்து கழுவியே இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி விடுவோம். உப்பு தேவைன்னா இந்த சமயத்தில் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது 3யுமே நான் போட்டிருக்கேன். புதினா வந்து கண்டிப்பாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், வாசம் கொடுக்கும். ஆப்ஷனல் தான், ஆனால் இந்த குழம்புக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் வந்து தூவி ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வைப்போம். அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சைப்பழம், அதாவது உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு அரை எலுமிச்சைப்பழம் எடுத்து அதையும் இதில் வந்து நம்ம புளிஞ்சிக்கலாம். தக்காளி வந்து நாட்டு தக்காளியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல புளிப்பு அதுவே கொடுத்துரும். இப்போ வந்து தக்காளியில் சதப்பத்து கம்மியாக இருந்துச்சுன்னா புளிப்பு கொடுக்காது. அப்போ வந்து நம்ம ஒரு அரை எலுமிச்சைப்பழம் சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.